இந்த 18 படி பூஜை அப்படிங்கிறது ஏன் நடக்குது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ அவங்களுக்காக 18 படி தாண்டி தான் நம்ம ஐயப்பனை போய் பார்க்கணும் அப்படின்வாங்க. அந்த 18 படியுமே அங்கே உள்ள 18 வன தேவதைகளை நம்ம ஆவாகனம் பண்ணி, ஒவ்வொரு படியிலையும் ஒவ்வொரு தேவதையை ஆவாகனம் பண்ணி அதை வழிபட்டு தான் நாம் போகணும் அப்படின்வாங்க. அதை மாதிரி ஐயப்பனை அடையிறதுக்கு நம்ம மனிதனாக பிறந்த நம்மளுடைய ஒரு 18 வகையான குணங்களை விட்டு ஒழிச்சிட்டு தான் போகணும்னு வாங்க. அதையும் இந்த படி உணர்த்துது. படி பூஜை அப்படின்றதே பொதுவாக சொல்லப்படுறது அந்த 18 வன தேவதைகளுக்கு தான். அடுத்ததாக நம்மளுடைய 18 மோசமான குணங்கள் அதையெல்லாம் விட்டுட்டோம் அப்படின்னா நாம் ஐயப்பனை தரிசிக்கலாம், அந்த முக்தி அடையலாம் அப்படின்றது தான் இதோட தத்துவம். பொதுவாகவே ஐயப்பன் விரதம்ன்றது ரொம்ப கடுமையான விரதமாக இருக்கும். 48 நாளுமே அவ்வளவு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், அவங்க இப்படி தான் இருக்கணும் அப்படின்றது நிறையவே இருக்குது. அந்த விரதம் மூலமாக அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்ன அப்படின்னா, அந்த விரதம் எதை வலியுறுத்தும் அப்படின்னா, இந்த 18 வகையான குணங்களை நம்ம போக்கணுன்றதை மட்டும்தான் வலியுறுத்தும். அந்த 18 வகையான குணங்களை அப்படியே நாம் கடந்து வரும்போது ஐயப்பனை கண்டிப்பாக நாம் தரிசிக்க முடியும். அந்த 18 வகையான குணம் என்ன அப்படின்னா, முதல் படி நம்ம அதை மிதித்து தான் வரணுன்றாங்க. காமம், அதை கடந்து வரணும். 2வது படி குரோதம், அதையும் நாம் கடந்து 3வது படியான லோபத்துக்கு வருவோம். லோபத்தையும் கடந்து மோகம், மூர்க்கம், மாச்சரியம், வீண் பெருமை, அகங்காரம், பிறரை இழிவுபடுத்தக்கூடிய குணம், பொறாமை, அது மாதிரி இல்லறத்தில் ரொம்ப ஈடுபாடாக இருக்காமல் அதை விட்டு விலகி இருக்கிறது, புத்திர பாசம், குழந்தைகள் மேலே நிறைய பாசம் வச்சுட்டு அதனால் துன்பப்படுறது, இதை எல்லாத்தையும் விட்டு அதுக்கு அடுத்ததாக பணத்தாசையும் விட்டுறணுன்றாங்க. பணத்தாசையும் விட்டு பிறவி வினை, நாம் இந்த பிறவியில் செய்யக்கூடிய வினையெல்லாம் விட்டு, இந்த நம்ம செயல்களால் வரக்கூடிய வினையை விட்டு, பழக்கத்தால் வரக்கூடிய வினையை விட்டு, மனம் கடந்து புத்தி கடந்து ஐயப்பனை அடையலாம் அப்படிங்கிறது தான் இதோட முழு தத்துவமே. இந்த தத்துவம் உணர்ந்து நாம் 18 படி பூஜை பண்ணும்போது கண்டிப்பாக இறைவனோட அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும்.